Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி ப்ரௌன்ஸ் பிரியாணி அதாவது இறால் பிரியாணி நல்ல ஈஸியான மெத்தடில் அரிசி தண்ணி வடிக்காமைக்கு டம்மில் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 500 கிராம் ரைஸுக்கு 700 கிராம் இறால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுக்கலும். உங்களுக்கு இதை விட கூடவும் எடுக்கலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இது கூடவாக இருந்துச்சுன்னா இதை விட கொஞ்சம் குறைவாகவும் இறால் எடுத்துக்கொள்ளலும். இது நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாங்கியிருந்தது தான். இப்போ இதோட ஐஸ் எல்லாம் போகிறதுக்காக வேண்டி அப்படியே இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது ஏற்கனவே நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். மீடியம் சைஸ் 2 கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஊற வைக்கிறேன். அப்போ தான் இதில் சால்ட் எல்லாம் நல்லா பிடிச்சி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுருந்தேன் இந்த இறால் வந்து நல்லா ஐஸ் எல்லாம் பேத்து நல்லா கலண்டு வந்துக்குது. இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தண்ணி மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டும் தேவையான அளவு மஞ்சளும் போட்டுட்டு சில்லி பவுடர் வந்து நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இதில் ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு அரை வரைக்கும் இதை அப்படியே எடுத்து வைக்கிறேன். இது நல்லா இதில் உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா ஊறி வரட்டும். இதில் 3/4 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 1.5 வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததும் இதை அப்படியே வேற எடுக்கிறேன். இதே ஆயில்லையே கிழங்கையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கிழங்கு ஃப்ரையாக நிற்கக்குள்ளே எங்கால் அப்படியே சோறையும் வைப்போம் அப்படின்ட்டு தான் 2 தண்ணி ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். நான் இன்றைக்கி சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்தேன். 500 கிராம் சரியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்போவும் நார்மலாக சோறு வைக்கிற மாதிரி தான் எந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி வைப்பீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வைங்க. பொட்டேட்டோ நல்லா ஃப்ரையாக வந்துக்குது. இது அப்படியே நான் வேறையாக எடுக்கிறேன். இப்போ இந்த ஆயில்லையே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இறாலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இறாலை போட்டதுமே இதில் நல்லா தண்ணி விடும். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துக்குது. இப்போ இதை அப்படியே நான் வேற எடுக்கிறேன். 700 இறால் எடுக்க கொள்ளைக்கு நிறைய மாதிரி இருந்துச்சு. அதனால் இது ஃப்ரை பண்ணி வர கொள்ளைக்கு நல்லாவே கொஞ்சமாக தான் வந்தது. இதே ஆயிலையே வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுக்கிறேன். ஏற்கனவே 3 வெங்காயம் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 1.5 வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மிச்சம் மிக்கிற இந்த 1.5 வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு வர கொலைக்கு நான் இதில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுன்னு இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வாசத்துக்காக வேண்டி சின்ன துண்டு கருவேப்பட்டையும் 2 ஏலக்காவும் ஒரு பிரியாணி இலையும் மேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் மேட் பண்ணுங்கள், இன்னும் நல்ல மனமாயிருக்கும். இன்றைக்கு என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. இது கூட வந்து ஒரு 7-8 பச்சை கொச்சிக்கோவும் மேட் பண்ணிட்டு தக்காளியும் மேட் பண்ணி வதக்கி விட்டேன். தக்காளி வந்து ஒரு 150 கிராம் மைக்கு எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பெரிய தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்க கொள்ளைக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் எடுக்கிறேன். 2 டீஸ்பூன் சீரகத்தூள், எங்களோட ஸ்ரீலங்கன் கறி பவுடர் மசாலா. இது கூட சீரகம் வந்து 1.5 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இதோட சிக்கன் ஷான் பிரியாணி மசாலா தான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரியாணி மசாலா இருக்குதோ அதை ஆட் பண்ணிடும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தது. இந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணுறேன்.
இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஆயிலில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி வரக்கொள்ளைக்கு இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் 4 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மசாலா வாசம் எல்லாம் போய்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆகி வரதுக்கு இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா குக் ஆகி வந்திக்குது. இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல திக்கான கிரேவியாக வந்திக்குது. இப்போ இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த இறாலையும் கிழங்கையும் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விட்டுறேன். சோறு நல்லா குக் ஆகி வந்திக்குது. இந்த சோறு ஒரு 80% தான் குக் ஆகிக்குது. நான் ஓமுக்கு போடுறதுக்கு விடலை. ரைஸ் குக்கரில் ஓமுக்கு ஒன்றாக கொள்ளைக்கு இந்த சோறை நான் வேறே எடுத்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஈக்குது, தண்ணி தன்மை மாதிரி. இப்போ இது டம்மில் போட கொள்ளைக்கு இது நல்லா புழுங்கி குக் ஆகி வரும். எங்களோட இறால் கறியும் இப்போ நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திக்குது. இதில் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்ச மாதிரி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி வந்திக்குது. லாஸ்ட்டுக்கு நான் இதில் பாதி லெமனை புழிஞ்சு விடுறேன். இறால் கறியும் நல்லா டேஸ்ட்டாகவே ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டம்மில் போட்டதுக்காக வேண்டி பொட்ஸில் இதை அப்படியே எடுத்து போடுறேன். $500 ரைஸ் ஆகிக்கிறதால எனக்கு கறியை 2 லேயருக்கு மாதிரி தான் போடலும். இப்போ இந்த கறியை போட்டதும் அடுத்தது நான் இதுக்கு மேலே ரைஸை போடுறேன். இதுக்கு மேலே மறுபடியும் நான் கறியை போடுறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லா லேயரையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்து வெங்காயத்தை இதுக்கு மேலே போடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். கலர் பவுடரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை கரைச்சிட்டு இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். மேலால் கொஞ்சம் வாசம் வரதுக்காக வேண்டி ஒரு 3 டீஸ்பூன் கீ மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நான் இந்த லிட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு க்ளோத் ஒன்று போட்டு இதை கவர் பண்ணிட்டு இதை அப்படியே டம்மில் வைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஃபொயில் பேப்பரை இந்த பொட்ஸுக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு வைக்கலும். இந்த மாதிரி நீங்கள் டம்மில் போடக்கொள்ளைக்கு இந்த ரைஸ் உள்ளுக்கு மட்டுமே ஆவி இறங்கி இந்த ஆவியெல்லாம் வெளியே போகாமக்கி இந்த இறால்ட ஃப்ளேவர் ரைஸ் உள்ளுக்கு இறங்கி இது நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னும் ஸ்டவை ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது அப்படியே டம்மில் வச்சுட்டுடுங்க. இப்போ எங்கிட்ட பிரியாணி ரெடி ஆகிடுது. ரைஸ் நல்லா புழுங்கி குக்காகி வந்திக்குது. நீங்கள் ரைஸை டம்மில் போடக்கொள்ளைக்கு ரைஸ் பச்சை கடிப்படாத மாதிரி பார்த்து போடுங்க. இவ்வளோதான் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துச்சு. இந்த மசாலாவெல்லாம் ரைஸில் இறங்கி இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.